நமக்கு 265வது வீட்டுக்குள்ள போயிடலாம். எவ்வில யாரை கட்டுறாங்கன்னா ஹானா சென்சே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிராக்டிகல் ட்ரைனிங் செஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதை கட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எங்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம அகாடமிக்கு பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் போக போறோம்னு சொல்லிட்டு இருக்காவா. நாளைக்கு எல்லாரும் நம்ம லஞ்சஸ் ரெடி பண்ணி அங்கேயே நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு கேம்பிங் போடலாம்னு சொல்றாவா. அதுக்கு மட்டும் 3 மந்த் டீம் நம்ம ரெடி பண்ணணும். ஆளுக்கு யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாக்ஸ்க்கு வந்து பேப்பர் எடுங்கன்னு சொல்றாவா. பார்த்தா ஆளுக்கு ஒவ்வொரு பேப்பரா எடுக்கிறாங்க. ஆனா பார்த்தா ஒரு வழியே எல்லாருமே ஒவ்வொரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் உங்க ரிசல்ட்டை பார்ப்போம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா காய், ஹிமாரி, ஷோஷோ வந்து ஒரு டீம்ல இருக்காங்க. ஹரிகா, சோல், கவாக்கி ஒரு டீம்ல இருக்காங்க. மிச்சம் எல்லாரும் தனித்தனி ஒவ்வொரு டீம்ல வச்சு பிரிச்சு இருக்காங்க. இந்த அகாடமி விட்டு கிராஜுவேட் பண்ணி நீங்க வெளியே போட்டீங்கன்னா 3 மந்த் டீமா இருப்பீங்க. ஆளுக்கு தனித்தனியா மிஷன் போவீங்க. ஆனா அந்த ட்ரைனிங் செஷன் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பிராக்டிகல் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. டீம் ஒர்க் வந்து நல்லா வந்து ஸ்கில்ஃபுல்லா ஆக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. பார்த்தாங்க நிறைய பேர் வந்து தனித்தனியா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் எல்லாமே நடக்க போகுது. அது ஹிமாரி, கவாக்கி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. மிஸ் காயா வந்து வெளியே வச்சு பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கவலைப்படாத, நான் வந்து மிஸ் காயா டீம்ல தான் இருக்கேன். நான் அவளை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணி தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீலாம் ஒண்ணு பண்ணோட இது என்னோட மிஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தீர்வேன்னு சொல்லிட்டு ஹிமாரி பேசிட்டு வரா. நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா தானே இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் சென்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, டீம் ஒர்க் எப்பவுமே முக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் நல்ல டீமா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கையை தூக்கிட்டு வராவா. பார்த்தா அவன் கண்டுக்கிடவே மாட்டான். எனக்கு வந்து காயாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், எனக்கு அது மட்டும் தான் மிஷன் சொல்லிட்டு வரான். எனக்கு அது புரியுதுன்னு சொல்றா ஹிமாவாரி. அடுத்த நாளா காட்டுறாங்க. ட்ரைனிங் செஷன் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செஷன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா காய். ராத்திரி எனக்கு அந்த அளவுக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே பார்த்தா ஒசுக்க மாட்டி வரா. கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீம் லீடர் யார் முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு ஹானா சென்சே சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து லீடரா போடணும். பார்த்தா ஹிமாவாரி டீம்ல வந்து காயவே சொல்றாங்க நானான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதுக்கு பார்த்தா கவாக்கி டீம் தான் காட்டுறாங்க. நம்ம டீம்ல ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் தான் நம்ம லீடரா போடணும். இருக்கிறதுல வந்து சீனியர் பர்சனா போடணும். அதுக்கு நம்ம கவாக்கியை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நானான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். நல்லா ஸ்ட்ராங்கானாலும் சொல்லிட்டு 2 பேரும் தட்டு தட்டுறாளுங்க. அவன் செதர்தான், உன்னை கவாக்கி செதர்தான். ஏன் இவளுக்கு இப்படி பண்றாளுன்னு சொல்லிட்டு பார்த்தா அடிச்சட்ல கவாக்கி அப்படியே சுத்திக்கிட்டே போயிட்டான். கவாக்கி உன்னை எதிர்பார்க்க சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. தேவையில்லாத ஒரு டீம்ல வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா கிளாஸ்ல ஒரு பையன் நின்னுட்டு அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டா வந்து காயிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். அவளை கூப்பிடுதான். அதுல ஹானா சென்சே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுல யார் என்ன பண்றீங்களோ ஆளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களோட டீமோட பெஸ்ட்டா காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. சடனா பார்த்தா திரும்புதா. கொனாஷி எதுக்கு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு காய் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவனுக்கு ஆளே காணோம். ஈகே கட்டுறாங்க. நான் வேற வந்து காய் டீம்ல இல்லையா, நான் என்ன பண்ண சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா ஆளுக்கு டீமுக்குள்ளே வெளியே வச்சு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒசுகாக்கு ஈகிக்கு சண்டை வந்துருச்சு. ஆனா சென்சே சொல்றா இது கொஞ்சம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் டேஞ்சரஸான இடம், அதனால யாருமே பிரிஞ்சு போயிடாதீங்க, ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் இடத்துல மரத்துல ஏறத ட்ரைனிங் தான் வைக்கிறா. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வந்து சக்கராவை கண்ட்ரோல் பண்றது, அதை தான் நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ரூல்ஸை சொல்றேன். ஒவ்வொரு ஆளும் உங்க சக்கராவை யூஸ் பண்ணி அப்படி மேல நடந்து வந்து இதுல உள்ள பிளாக்ஸ் மட்டும் எடுக்கணும். அப்பதான் நீங்க உங்க பெஸ்ட்டா காட்ட முடியும்னு சொல்லிட்டு காட்டுன்னு சொல்றாங்க. பார்த்தா ஆளுக்கு ஏற பாக்குறாங்க. பத்தி யாராலையும் ஏற முடியல. பார்த்தா ஈக்கி அசால்ட்டா ஏறதான். இதுல எனக்கு ஈஸின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா நம்மளுக்கு கவாக்கி அவன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அங்க ஒரு பக்கம் காய் ஏறி போறா. பார்த்தா சடனா கீழே விழ போறா. அதுக்குள்ள பார்த்தா கவாக்கி பிடிக்க போறா. பார்த்தா ஹிமாரி கேட்ச் பண்ணிட்டா. திரும்பி ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஏறி போய்கிட்டே இருக்காவா. உன்னை கவாக்கி டீம்ல உள்ள செதறிட்டாளுங்க. உன்னை மரத்துல ஏற சொன்னா நீ ஏண்டா கீழே கூச்சன்னு சொல்லிட்டு கவாக்கியும் அடிச்சு நொறுக்குதாளுங்க அவளுங்க. கடைசியில பார்த்தா அந்த மேட்சே முடிஞ்சிருச்சு. ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா ஈக்கி தான் நிறைய ஜெயிச்சிருக்கான். 2வது யார் ஜெயிச்சிருக்கானா ஹிமாரி டீம். 3வது யார் ஜெயிச்சிருக்கானா ஒசுகோ டீம். எதுவுமே ஜெயிக்காது வந்து கவாக்கி டீம் தான். ஒன்னே எடுத்திருக்காங்க. ஒன்னே வந்து டீமுக்கு ஹெட்டா போட்டது எங்களை சொல்லணும்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாளுங்க அவளுங்க. அடுத்த வாட்டி உன்னை எதிர்பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா சுருங்கின எரிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அவனோட சுருங்கின தெளியவே எரிய மாட்டுக்கான். தப்பா எரியுதான். இன்னொரு பக்கம் காய் பக்கத்துல ஏதோ ஒரு சத்தங்குக்கு என்னடா சத்தம் சொல்லிட்டு பாஞ்சு போய் பிடிக்க போறான். பார்த்தா வெறும் முயல் தான். ஹிமாரி வந்து தடுத்துட்டு இருக்கா. அந்த முயலை பார்த்தா சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா கவாக்கி டீம்ல உள்ள 2 பொண்ணுங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கவாக்கி தூக்கி வீசிட்டாளுங்க அவளுங்க. சுருங்கினதுக்கு கவாக்கி மேல போட்டுறாளுங்க. அடுத்த டீமை காட்டுறாங்க. பார்த்தா அந்த மேட்ச்ல முடிவை கட்டுறாங்க. பார்த்தா அதுல ஹிமாரி தான் ஜெயிச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒசுகோ டீம் கட்டுறாங்க. ஒசுகோ தான் 2nd பிளேஸ்ல வந்திருக்கா. ஈகி தான் 3rd பிளேஸ்ல வந்திருக்கான். பார்த்தா இந்த வாட்டி வந்து கவாக்கி டீம்ல தோத்துட்டாங்க. என்னடா இவனை சீனியர்னு சொல்லி கூட்டு வந்ததுக்கு ஒண்ணுக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை ஆனா செஞ்சு சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம சாப்பாடு தயார் பண்ணணும், அதுக்கு எல்லாரும் வந்து நெருப்பை மூட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதெல்லாம் எனக்கு ஒருத்தன் வந்து ஈஸியான வேலை சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் மூளை யூஸ் பண்ணி ஏதோ எலக்ட்ரிக் பவர் வர வச்சு தீ வர வைக்கான். நான் இன்கிரிடியன்ட் கொடுக்குறேன், நீங்க சூப்பரான சாப்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராவா. காய் முடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்மளால சாப்பாடு செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ராயல் பிரின்சஸ், நீ சூப்பரா வைப்பிலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் நானாவே எதுவுமே செஞ்சது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆமா உங்க வீட்டுல தான் பெரிய பெரிய செஃப்லாம் இருப்பாங்க, உனக்குலாம் இது ஒரு சாதாரண விஷயம், உனக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆனா செஞ்சு ஆல்ரெடி எப்படி செய்யணும்னு சொல்லி தந்திருக்காங்க. அதுபடி செஞ்சாலே போதும், நம்ம வேற ரோல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹிமாவாரி அப்புறம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இங்க ஒரு பக்கம் கவாக்கி நெருப்ப மூட்டிக்கிட்டு இருக்கான். உடனே கத்திய வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கையில வெட்ட போறா. அதுக்குள்ள வந்து ஹிமாரி காப்பாத்திட்டா. உனக்கு கவாக்கியும் காப்பாத்தலாம் வாரான்.
இருக்கான். அவளுக்கு எது ஆகலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா கவக்கியை சுத்தி ஏதோ வந்து பூச்சியா பறந்துகிட்டு இருக்கு. சோசா சொல்லிட்டு இருக்கா, காய் உன்னை அந்த பையன் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கான், ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாவா. சடனா பார்த்தா கவக்கி அனல் வகத்துல சோசா பார்த்து நின்றுட்டு இருக்கான். யார் அவளை ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டு இருக்கா, யாருன்னு சொல்லிட்டு கவக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். கவக்கி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டு ஹிமாவரி என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு கவக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ வந்து சாதாரணமா தான் சொன்னா, இதெல்லாம் நீ ஒன்னும் சீரியஸ் எடுக்காதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டு கூட்டு போறாவா. அப்புறம் காயை பாக்குறது யாரும் சொல்லி ஹிமாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். காயை பாக்குறது வேற யாருலடா, ஈக்கி தான் பாக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரி ஒரு தப்பான விஷயம் கிடையாது, ஈக்கிக்கு வந்து காயை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இவள் மேல வந்து ஒரு கிரஷ்ல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்போ உன் கவாகிக்கு என்னன்னே புரியல. பார்த்தா அவன் தலையை சுத்தி பூச்சியா பறந்துகிட்டு இருக்கு. என்னடா இது பூச்சின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் அப்படி பிடிச்சி தரதரன்னு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. பார்த்தா அதுக்குள்ள காய் வந்துட்டா ஹீமாரி இங்க வாரியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காவா. சரி கவாக்கி நல்லா தான் இருப்பான், நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஹீமாரி கிளம்புறா. ஒரு பையன் சுத்தி சுத்தி வந்தோம்னா அந்த பையன் ஒளிஞ்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் கவக்கி பறந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டீம்ல ஒருத்தி இன்செக்ட் யூசர் தான், உன்னோட பூச்சி வச்சுதான் என்ன இழுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கவக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை சமைக்க சொன்னா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை லீடரா போட்டது எங்க தப்புன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க. இனிமேல் லீடரா இருக்கல ஒரு தகுதி கிடையாது, இனிமேல் நாங்களே பாத்துக்கிடுவோம் சொல்லிட்டு இருக்காங்க அவளுக்கு. இனிமேல் ஹரிக்காதான் நம்மளோட லீடர், அவ எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா, ஹானா சென்சிட்டு எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு செஞ்சிருக்கோம், இதை நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. இது என்னோட ஷேரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா அது வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் வேற இருக்குன்னு சொல்றாங்க அவளுக்கு. உடனே இதை சாப்பிட்டு பார்த்துட்டு மிரண்டுட்டான். என்னது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிடுதான். சரி நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாளுங்க அவளுக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு பக்கம் ஹீமாரியை கட்டுறாங்க. பார்த்தா அவளும் ஒரு பக்கம் சாப்பிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இங்க கவக்கை கட்டுறாங்க. நான் நல்லா சாப்பிட்டா முழுக்க எனக்கு வயிறுலாம் பெருசாயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவன் சாஞ்சு உட்காந்துருக்கான். பார்த்தா ஹீமாரி அங்கிருந்து ஓடி வர கவக்கின்னு சொல்லிட்டு இனியும் போயிட்டான்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாளுங்க அவளுக்கு. காய் வந்து காணும்னு சொல்றாவா. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. சடனா எங்க போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு தேடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா தேடி போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டயே விசாரிக்காங்க எங்க இருக்கானே தெரியல. அரசு கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும், பார்த்து போன்னு சொல்றா மீமி. ஓகேன்னு சொல்லிட்டு போறா ஹீமாவரி. பார்த்தா போய்கிட்டே இருக்கான் கவாக்கி. பார்த்தா அந்த ஒரு பையன் வந்தாம்ல, அந்த பையன் அழுதுகிட்டே வரான். மிஸ் காய் எல்லா தப்பு ஏமலன்னு சொல்றான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கவாக்கி. பார்த்தா காய் வந்து ஒரு மரத்துக்கு அடியில வந்து உட்கார்ந்துருக்கா. உங்களோட அட்வைஸ் எனக்கு தேவை, அந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழே வர முடியுமான்னு சொல்லிட்டு எழுதி இருந்திருக்கான். பார்த்தா ஒரு வழியா அவ இருக்கிறத ஹீமாவரி கண்டுபிடிச்சு வந்துட்டா. மிஸ் காய் நீங்க இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை தான் தேடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீமாவரி. நீ அந்த பேப்பர் கொடுத்தியா, உனக்கு என்ன அட்வைஸ் வேணும், நீ அங்க வச்சே கேட்டிருக்கலாமே சொல்லிட்டு காய் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பேப்பர் சொல்லி ஹீமாரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வராங்க, யாருன்னு சொல்லிட்டு கூர்ந்து பாத்துக்கிட்டு ஹீமாரி. காயிட்ட வந்து நான் அட்வைஸ் கேட்க போனேன், ஆனா சடனா ஒரு பெரிய கரடி வந்துருச்சு, அதனால தான் நான் பயந்து வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது கரடி வந்துச்சா, என்ன அட்வைஸ் நீ கேட்க போன சொல்லிட்டு கேட்க கவைக்கு. நான் கொஞ்ச நாள்ல வந்து ஒரு ஸ்வீட் காம்படிஷன் வரப்போகுது, என்னோட ஸ்வீட் நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு கேட்க போனேன், அவனோட ஒப்பீனியன் இருந்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமிலி வந்து காலகாலமா வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க, ஆனா அவ வந்து ஏகப்பட்ட ஸ்வீட் சாப்பிட்டு இருந்திருப்பாள்ல, அவளுக்கு நான் இதை சாப்பிட கொடுத்திருந்தோம்னா அவ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொன்னானா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சொல்றாங்க. காய் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்தா, அந்த சமயத்துல இதை நான் காமிச்சேன், அவன் எந்த இதுவுமே சொல்லல, இப்போ இது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு அதுவே போதும்னு சொல்றாங்க. ஏன்டா இன்னைக்கு சொல்ல வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் கவாக்கி. நாளைக்கு தான் காம்படிஷன், அதனால தான் அப்படி செய்ய வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். வெளியே கூப்பிட்டு நீ ஏன்டா பயந்து ஒண்ணு தேவையில்லாத வேலையை பார்த்து சொல்லி கவாக்கி சொல்லிட்டு இருக்கான். திரும்பி ஹீமாரி காயை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா உண்மையில இந்த கரடி ஓடி வருது, இவங்களை துரத்திக்கிட்டு வருது. பார்த்தா ஃபயர் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுது அந்த கரடி. இருந்தாலும் ஹீமாரி காப்பாத்தி கூட்டு போற காயை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறதுல காய் தடிக்க விழுந்துட்டா. இங்க ஹீமாரி நோக்கி அனலகத்துல வருது. வா காய் நம்ம போவோம்னு சொல்றா. பார்த்தா இவளுக்கு ரெண்டு ரூபா செதற பாத்துட்டாளுங்க. அதுக்குள்ள பார்த்தா ஹானா சென்சி வந்துட்டா. வின்ஸ்டில் ஃபிளவர் ஸ்டாம் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போடுறா. பார்த்தா ஃபிளவர் வச்சு அட்டாக் போடுறா. இங்க பக்கட கையா இருந்துக்கிட்ட நீங்க எங்க இருந்து போங்கன்னு சொல்றா ஹானா சென்சி. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீமாரி கிளம்புறா. வின்ஸ்டில் பிளாசம் சொல்லிட்டு ஜுட்ஸோ போடுறா. பார்த்தா கரடி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிருச்சு. ஹானா சென்சி நொறுக்க போகுது. இங்க ஒரு பக்கம் ஹீமாரி காயை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. நெருப்பு விடுத கரடி வந்து உங்களை அடிக்க வந்துச்சாம என்னாச்சுன்னு சொல்லிட்டு கவைக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, என்னைய வந்து ஹீமாரி காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கா காய். ஆனா என்ன ஹானா சென்சி எங்களை காப்பாத்து வந்து அந்த கரடி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க போங்க நான் பத்த சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எல்லாமே அட்டாக் போடுறா. அத அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு வருது. அவளே நெருப்பால அடிச்சு நொறுக்குது. பார்த்தா அடிச்சு நொறுக்க போகுது அவளை. ஆனா நம்மளால ஜெட் மாதிரி வரான். பாஞ்சு வந்து ஒரு மிதிக்கா கரடிய அடிச்சட்ல கரடியே செதறிடுச்சு. எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ஏன் இதோட உங்களால அடிக்க முடியாது, நீங்க பின்னாடி நில்லுங்க, இதை நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பையன். டே கொஞ்சம் தள்ளி நில்லுடா நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாளு ஜெட்டு மாதிரி போயிட்டு ஒரு ஓடு ஓடுறான் கரடிய. அடிச்சட்ல கரடி செதறிடுச்சு. பார்த்தா அடிச்சட்ல ஹானா சென்சி மிரண்டுட்டா. என்னடா இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே அடியில அடிச்சுட்டாரான்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற மிரண்டுட்டான். நன்றி கவாக்கின்னு சொல்லிட்டு இருக்கா ஹானா சென்சி. உங்களை நீங்க கொஞ்சம் முதல்ல நல்லா பாத்துக்கோங்க, நீங்க ஒரு டீச்சர், நீங்க தான் காப்பாத்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாம என்னோட மாஸ்டர் இனிமேல் நீங்க தான் சொல்றான், எதை பார்த்து பயந்து போட போறதுல இனிமேல் நீங்க என் கூட துணைக்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காம. அதுக்கப்புறம் பார்த்தா மிஸ் காயிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் உங்களை கூப்பிட்டேன், நீ மன்னிச்சிருங்க, உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. சரிடா நீ ஒரு லெட்டர் கொடுத்திய, உனக்கு என்ன மாதிரி அட்வைஸ் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உனக்கு
சோச பாஞ்சு வந்து ஹீமாட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச அவன் லவ் வந்து அவள்கிட்ட சொல்ல போறான்னு நினைக்க சொல்றாவா. சொன்னோடனே ரெண்டு பேரும் செதறிட்டாளுங்க. இப்பெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன், இந்த ஸ்வீட் சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது ஸ்வீட்டான்னு சொல்லிட்டு பின்னாடி மிரண்டுட்டாளுங்க அவளுங்க. கவாய்க்கு ஒன்னு எடுத்து சாப்பிடுதான், சாப்பிட்டுட்டு இது சூப்பரா இருக்குன்னு சொல்றான். பார்த்தா காயும் ஒன்னு எடுத்து சாப்பிட்றா, இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்டு பாக்குறா. இது நல்லா டெலிஷியஸா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றா காய். கவைக்கு மாஸ்டர் நீங்களே போதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். தேவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அவாக்கின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது, எங்கடா போனன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க டீம்மேட்டே வந்துட்டாங்க. பயந்து உடனே திரும்பி எங்க டீம் விட்டு உடனே கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு இருக்காளு அவளுங்க. சுத்திக்கிட்டு கவாய்க்கு வீசிட்டாளுங்க. பார்த்தா மிரண்டாங்க என்னடா நடந்துகிட்டு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா பிசிக்கல் போட்டி வைக்கிறாங்க. கவாய்க்கு செதறி போய் நின்றுகிட்டு இருக்கான். டே ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா கவாய்க்கு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். அசால்ட்டா எல்லாத்துல நம்மளால ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். இந்த வாட்டி உண்மையில வேற ரோல் பண்ணடா நீ தாண்டா மாசம் சொல்லிட்டு திரும்பி முதுக பிடிச்சி தட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க அவளுங்க. நல்லா பண்ணாலும் இப்படிதான் பண்ணாலும் நல்லா பண்ணாலும் இப்படிதான் பண்ணாலும் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ரிசல்ட் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரிசல்ட் படி யாரு ஜெயிச்சானா ஹீமாரி டீம் தான் ஜெயிச்சு, டீம் ஏ ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா ஆளுக்கு ஒரு டாலர் மாதிரி போட்டு விடுதாவா. டீம்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. உன்னை ஹீமாரி சொல்றேன் என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு நல்ல டீமா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா மிஸ் காயாவனை விட்டுட்டேன், நான் உனக்கு ஹெல்ப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை கவைக்கு சொல்றான் ஓப்பன் ஒன்னு சொல்ல போட்டுன்னா நீ நல்லா தான் பண்ற காயை நீ நல்லா ப்ரொடெக்ட் பண்றன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை அவளே ஃபிஸ்ட் ரொம்ப அவன் மேலத்துக்கு ஒரு தட்டு தட்டுறா. பார்த்தா அவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காவா. ஆனா அந்த டீச்சர் தான் கொஞ்சம் பிரச்சனை சொல்றான். ஹானா சென்சேவா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நம்மள ப்ரொடெக்ட் பண்ண எந்த எல்லைக்குனாலும் போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால ஒரு கரடியே அடிச்சு நிற்க முடியல, இவங்கள என்ன டீச்சர்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காம. ஒரு பக்கம் மாஸ்டர் கவாக்கின்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல ஓடி வராம நிறைய கத்துக்கிட வேண்டியது இருக்கு. நீங்க தான் இனிமேல் மாஸ்டர், உங்களை தான் மாஸ்டரா நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. யார்டா நீ சொல்லிட்டு கவாக்கி பாக்குறான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து பெல் பண்ணுங்க. மறங்க. See you, bye.